எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் 7th ஒரு லெசனும் 9th ஒரு லெசன் இருக்கும். இந்த 2 லெசனும் இப்போ ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7th இருக்கிறது தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அப்படிங்கிற லெசன் தான். இதில் பல்லவர் காலத்தில் என்னென்ன கலைகள் என்னென்ன கட்டடக்கலை வந்திருக்குங்கிறது. ஃபஸ்ட்டு குடைவரை கோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து கட்டுமான கோவில் அப்படிங்கிறது வரைக்குமே பல்லவர் காலத்தில் இருந்திருக்கு. இந்த குடைவரை கோயிலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா மகேந்திரவர்ம பல்லவன் தான். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடி மகேந்திரவர்ம பல்லவன். அடுத்து என்னன்னா முதல்ல குடைவரை கோவில் எங்கே அமைக்கப்பட்டதுன்னா மண்டகப்பட்டு குடைவரை தான் ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட முதல் குடைவரை கோவில். இந்த கோவிலில் இரு பக்கமும் துவார பாலகர்கள், அதாவது வாயிற்காப்போரோட சிலை இருக்கும். மகாபலிபுரம் அங்கே 7 கோவில்கள் இருக்கும். அதை கட்டினது யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிற மன்னன் தான் கட்டியிருப்பாங்க. இது தென்னிந்தியாவோட மிக பழமையான கட்டுமான கோவில் தான் இந்த மகாபலிபுரம் அப்படிங்கிறது. அப்புறம் காஞ்சி கைலாசநாதர் கோவில் 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. இவருக்கு இன்னொரு பேர் தான் என்னதுன்னா ராஜசிம்மன், அதாவது சிறப்பு பெயர். காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் கட்டினது யாருன்னா 2ஆம் நந்திவர்மன் அப்படிங்கிற மன்னன். இந்த மாமல்லபுரத்தை 1984 உலக பாரம்பரிய சின்னமா யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. பல்லவர்களோட கட்டடக்கலையை பார்த்தோம். இப்போ பாண்டியர்களோட கட்டடக்கலையில் ஒரு சிறப்பான கோவில் எதுனா ஒற்றைக்கல் கோவில். இது கழுகுமலையில் இருக்குது. இதை வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்கால பாண்டியரோட சிலை திருமலை நாயக்கர் மகாலில் கிடச்சிருக்கு. பாண்டியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிவன், நந்தி இதோட உருவத்தெல்லாம் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கியிருப்பாங்க. அப்புறம் மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம் இங்கெல்லாமே பாண்டியர்களோட கட்டடக்கலை கிடச்சிருக்கு. பாண்டியர்களோட ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னா சித்தன்னவாசலில் இருக்குது. இது புதுக்கோட்டையிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சமண துறவி வாழ்ந்த குகை தான் இந்த சித்தன்னவாசல். இங்கே எந்த ஓவியம் கிடச்சிருக்குன்னா தாமரை தடாக ஓவியம் கிடச்சி. இவங்கெல்லாம் முற்கால பாண்டியர். அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியரோட இது எங்கே இருக்குன்னா 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது பிள்ளையார்பட்டியில் தமிழ்நாட்டுக்கு காரைக்குடி பக்கத்தில் இருக்குது இந்த பிள்ளையார்பட்டி. இங்கே பிற்கால பாண்டியர் அவங்களோட கட்டடக்கலைகள் கிடச்சிருக்கு. அப்புறம் முற்கால சோழர் அவங்களோடது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா திண்டிவனத்தில் இருக்க தாதாபுரம் அங்கே தான் கிடச்சிருக்கு. இவங்களோட பாணி என்னதுன்னா செம்பியன் மாதேவி பாணி. இது எதை வச்சு இது செம்பியன் மாதேவி பாணி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த இதில் என்ன இருக்கும்னா அதிக எண்ணிக்கையில் தேவ கோஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தேவ கோஷ்டம்னா மாடக்குழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடக்குழின்னா நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் பழைய காலத்து வீட்டில் சின்னதாக ஒரு இடம், அதில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சுருப்பாங்களா, அதுதான் மாடக்குழின்னு சொல்லுவோம். இங்கே இவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதுதான் நினைக்கிறேன். அது அதிக எண்ணிக்கையில் இருந்தால் அது செம்பியன் மாதேவி பாணியாக கருத்தில் கொள்வாங்க. அப்புறமா பிற்கால சோழர் அவங்க எப்போனா கிபி 1009 தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருப்பாரு. யாருன்னா ராஜராஜ சோழன் கட்டியிருப்பாரு. இதோட விமானம் 216 அடி உயரத்தில் இருக்கும். அந்த சிகரத்துக்கு தட்சிண மேரு அப்படிங்கிற பேரோட சொல்லுவாங்க. இங்கே மிகப்பெரிய நந்தி இருக்கும். அதோட நீளம் என்னன்னா 16 அடி, உயரம் 13 அடி. கங்கை கொண்ட சோழபுரம் இது ராஜேந்திர சோழன் கட்டினது. இதோட உயரம் 55 மீட்டர். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டினது. இந்த கோயில் இந்திரனோட யானை வழிபட்ட கடவுள் இந்த ஐராதீஸ்வரர் கடவுள் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. விஜயநகர பேரரசர் அவங்களோட கட்டடக்கலை காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாள் அங்கே கல்யாண மண்டபம் கட்டியிருப்பாங்க. இவங்களோட இது என்னதுன்னா மண்டபம் கட்டுறது தான் இவங்களோட சிறப்பு. காஞ்சியில் வரதராஜ பெருமாள் கோவிலில் கல்யாண மண்டபம், வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஒரு கல்யாண மண்டபம், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஒரு புகுமுக மண்டபம், ஆழ்வார் திருநகரில் இருக்க ஆதிநாதர் கோவில் இவங்க கட்டினதுதான். நாங்குநேரி வானமாமலையில் ரதி மண்டபம் கட்டியிருக்காங்க. என்னென்ன யாரோட சிறப்புகள்னு பார்க்க போகிறோம். பல்லவர்களோட சிறப்பு பாறைகளில் சிற்பங்களை பிடிக்கிறது. முற்கால சோழரோட சிறப்பு விமானம் கட்டுறது. பிற்கால சோழரோட சிறப்பு கோபுரம் கட்டுறது. விஜயநகரத்துக்கு மண்டபம் கட்டுறது. நவீன காலத்தில் இப்போ பிரகாரம் கட்டுறது சிறப்பாக இருக்குது. அப்புறம் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்கள் தான் யாருன்னா சேதுபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஆட்சி பண்ணது ராமநாதபுரத்தை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இதுதான் உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் இருக்கிற ஒரு கோவில். மொத்தம் 3 பிரகார சுற்றுகள் இருக்கும். வெளி பிரகாரத்தோட உயரம் 7 மீட்டர், கிழக்கு மேற்கா 120 மீட்டர், வடக்கு தெற்கா 195 மீட்டர் அளவுல இந்த பிரகாரங்கள் இருக்கு. இருக்கிறது உட்பிரகாரம் தான் பழமை வாய்ந்தவை. வெளி பிரகாரத்துல மொத்தம் 1200க்கும் மேற்பட்ட தூண்கள் இருக்கு.
7th ஹிஸ்ட்ரியில் இருக்க லெசன் முடிஞ்சிச்சு. இப்போ 9th ஹிஸ்ட்ரியில் இருக்க தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற லெசன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் பிராமி அப்படிங்கிற வடிவத்தில் இருந்தால் தமிழ் வந்து முதல்ல எழுதப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் வந்து எழுதுனா தொல்காப்பியம், எட்டுத்தொகை, 10 பாட்டு, இன்னும் பல இலக்கியங்கள் வந்து செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள். இந்த இலக்கியங்கள் வாயிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சங்ககால மக்களோட வாழ்க்கை முறையை வந்து அறிஞ்சு கொடுத்தோம். அதாவது சங்ககால மக்கள் எப்படி எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படி எப்படிலாம் அவங்களோட வாழ்க்கை முறை இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த இலக்கியங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சு கொடுத்தோம். இதில் தொல்காப்பியத்தில் மொத்தம் 3 பகுதி இருக்குது. முதல் 2 பகுதி இலக்கணம் குறித்தது, அதனால அது இலக்கண நூல் கூட நம்ம சொல்லுவோம். 3வது பகுதியில் என்ன இருக்குன்னா சமூக வாழ்க்கை குறித்த வந்து பல செய்திகள் வந்து இருந்திருக்கு. வாழ்வின் அறநெறிகளை கூறுவது என்னன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள், அதனால இது நம்ம அறநூல்கள், நீதி நூல்கள்னு கூட சொல்லுவோம். மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலம் தான் எதுனா வரலாற்றோட தொடக்க காலமே. அப்போ இருந்தது அவங்க எழுதி வைக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வரலாறுங்கிற ஒன்றே தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால அதுதான் வரலாற்றின் தொடக்க காலம் சொல்றாங்க. பிராகிருதம் அப்படிங்கிறது மௌரியர் காலத்துல வட இந்தியாவில் பேசிய மொழி தான் இந்த பிராகிருதம் அப்படிங்கிற மொழி. நடுகற்கள் எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். தேனியில் புலிமான் கொம்பை அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு. 2006 இந்த நடுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு ஒன்று எழுதியிருக்கு. அது என்னன்னா கூடல் ஊர் ஆகோல் எடு தீயேன் அந்தவன்கள் அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து அதில் எழுதியிருந்திருக்கு. கூடல் ஊரை சேர்ந்த ஒரு ஆள், அதாவது ஒரு ஒரு அரசனாக கூட இருந்திருக்கலாம், அவனை பற்றின அந்த குறிப்புகள் பொறிக்கப்பட்ட ஒரு கல் அப்படிங்கிற மீனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டை பொற்பனை கோட்டையிலையும் நடுகர்கள் வந்து கிடச்சிருக்கு. திருவண்ணாமலை செங்கம் அப்படிங்கிற இடத்துல அந்த வீரரோட பெயர், அவரோட புகழ் இதெல்லாம் பொறிக்கப்பட்ட ஒரு நடுகர் வந்து கிடச்சிருக்கு. கல்வெட்டு எகிப்தில் இருக்க பெரனிக்கே துறைமுகத்தில் கல்வெட்டு கிடச்சிருக்கு. அப்புறம் குசேர் அல் காதிம் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. ஓமனில் கோரோரி அப்படிங்கிற இடத்துலையும் கல்வெட்டு வந்து கிடச்சிருக்கு. சுடுமண் களத்தில் கப்பல் உருவம் பொதிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு வந்து அழகன் குளத்தில் கிடச்சிருக்கு. புதுச்சேரி அரிக்கமேடு அப்படிங்கிற இடம் வந்து சங்ககால துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கு. இங்கே வந்து உரை கிணறு ஒன்று கிடச்சிருக்கு. இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1878 போட்டிருக்காங்க. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் 1972 போட்டிருக்காங்க. எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958 போட்டிருக்காங்க. செதுக்கு வேலைப்பாடு கொண்ட அணிகள் எங்கே இருக்குன்னா பட்டணம் கேரளாவில் கிடச்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள் அதிகமாக எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா கோவை, கரூர், மதுரை இந்த பகுதிகளில் வந்து ரோமானிய நாணயங்கள் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்களை நம்ம என்ன சொல்றோம்னா புல்லியன் அப்படின்னு சொல்றோம். கௌடில்யர், அதாவது சாணக்கியர்னு சொல்லுவோம், அவரோட அர்த்த சாஸ்திரத்துல பொருளாதாரம், ஆட்சி முறை குறித்து எழுதியிருக்காரு. இது வந்து மௌரியர் காலத்தை சேர்ந்தது. பாண்டிய நாட்டில் உள்ள முத்து குறித்து பாண்டிய காவடக்கா அப்படிங்கிற நூல்ல வந்து குறிப்பு இருக்கு. மகாவம்சம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் வந்து புத்த வரலாறு குறித்து இருக்கு. அதுக்கப்புறம் குதிரை வணிகர் பற்றியும் அந்த நூலில் வந்து எழுதியிருக்காங்க. அப்புறம் எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க நூல். இது பெரிப்ளஸ் அப்படின்னா கடல் வழிகாட்டி அப்படின்ட்டு பொருள். எரித்திரியன் அப்படின்னா செங்கடலை சுற்றிய பகுதி. தமிழ்நாட்டில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்து இந்த எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூலில் வந்து இருக்கு. பிலினியோட இயற்கை வரலாறு, இது லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. இது வந்து இந்தியாவுடனான மிளகு வணிகம் பற்றி இந்த நூலில் இருக்குது. அப்புறம் கேரளாவில் பக்காரை துறைமுகம் இருக்குது, அங்கே வந்து அது வந்து பாண்டியரோட கைவசம் இருந்ததாகவும் இந்த நூலில் எழுதியிருக்காங்க. மிளகு வணிகத்தால் ரோமானிய செல்வமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு இந்த நூலில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோ காஸ்ட்லியானது நம்ம மிளகு, அந்த அவ்வளோ காஸ்ட்லியான மிளகு வணிகம் இங்கே செஞ்சதுனால ரோமன்ஸோட செல்வமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. டாலமியோட புவியியல், அது வந்து ரோமானிய பேரரசோட புவி அமைப்பு வந்து அதில் கரெக்டாக அதில் போட்டிருப்பாங்க. அப்புறம் பியூட்டிங்கேரியன் அட்டவணை, ரோமோட சாலையோட நிலப்படம் வந்து அந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணையில் இருக்கும். இலங்கை தீவு டாப்ரோபெயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முசிரியம், முசிரிஸ் அப்படிங்கிற அந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணையில் வந்து அந்த நிலப்படம் இருக்குமா, அதில் வந்து இலங்கை தீவு டாப்ரோபெயின் அப்படின்னும் முசிரிஸ் அப்படின்னு குறிச்சிருப்பாங்க. அப்புறம் வியன்னா பாப்ரஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க ஆவணம், இது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆவணம். வியன்னா அப்படிங்கிறது வியன்னா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பாப்ரஸ் அருங்காட்சியகம் வந்து இருக்கும். வணிகர்களுக்கான உடன்படிக்கை தான் இந்த வியன்னா பாப்ரஸ் அப்படிங்கிறது. ஹெர்மோபோலன் அப்படிங்கிற ஒரு கப்பலை பற்றியும் அதில் இருந்திருக்கு. எகிப்தில் பாப்ரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு வகையான தாள், அதாவது நாணல் அப்படிங்கிற புல்ல செய்யப்பட்ட ஒரு தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளிர் அப்படின்னா சங்ககால குறுநில மன்னர். அசோகர் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா சேரர்களை வந்து கேரள புத்திரர் அப்படின்னு சொல்லுது. சோழர்கள் தான் ஃபர்ஸ்ட் சதுர வடிவத்தில் ஒரு செப்பு நாணயம் வெளியிட்டவங்க. மாங்குளம் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுதுன்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சொல்லுது.
வனத்தில் சாகுபடி செய்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா புனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காட்டில் வந்து விளைவிக்கிறத புனம் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. கொடுமணலையும் கொட்டூரில் இரும்பு உருக்கு உலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கேரளம் பட்டணத்தில் பொன் உருக்கு உலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா கொடுமணல், கீழடி, கேரளா இங்கே மூணுல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். கொடுமணலில் ஒன்று பெருங்கற்கால கல்லறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் சங்கு வளையல்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனித எலும்புக்கூடு கண்டுபிடிச்சிருக்காங்க. 4வது செம்மணிக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5வது தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு குடுவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடியில் என்னதுலானா அணிகலன், படிகத்திலால் ஆன காதணி, உருக்கு உலை, செங்கல் கட்டுமானம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேரளா பட்டணம்ல என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மேற்காசிய பானை ஓடு, ஒரே மரத்தாலான படகோட பகுதி, பச்சை கலந்த நீல வண்ணம் அடிப்பூச்சி உள்ள ஒரு பானை, அப்புறம் தங்க நகை இதெல்லாம் கேரளாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் கொடுமணல் அப்படிங்கிறதுல செம்மணிக்கல் பொறித்த வெண்கல புலி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. புதுச்சேரி ஆரோவில் அப்படிங்கிற பகுதியில் வெண்கல கிண்ணம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. செங்கடல் அப்படிங்கிற பகுதியில் இருக்க பெரணிக்கே துறைமுகத்தில் 7.5 கிலோ மிளகு வந்தும் தேக்கு இந்த ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. தாய்லாந்தில் குவான் லுக்பாட் அப்படிங்கிற இடத்துல பெரும்பத்தன் கல் அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து தங்கத்தோட தரத்தை அறிய உதவுற ஒரு கல். அவ்வளோதான். 7th ஒரு லெசன், 9th ஒரு லெசன் முடிஞ்சிருச்சு. இன்னும் 11th மட்டும் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். Thank you.